சோழ நாட்டில் இருந்த திருச்செங்காட்டங்குடி நீர்வளமும் நிலவளமும் நிறைஞ்ச ஒரு சிறந்த நகரம். அந்த நகரத்துல பரஞ்சோதியார்ன்ற ஒரு தொண்டர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். பல்லவ மன்னன் கிட்ட படைத்தலைவனா பணியாற்றி வந்தவர் ஒரு வலிமை வாய்ந்த போர் வீரனா மட்டுமில்ல, சிறந்த சிவபக்தனாவும் விளங்கினார். ஒரு முறை போருக்காக வாதாபிக்கு போன பரஞ்சோதியார் அந்த ஊர் மன்னனை வீழ்த்தி அங்கிருந்த பொக்கிஷங்களையும் யானை குதிரை எல்லாத்தையும் தன்னுடைய மன்னன் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தார். அளவற்ற மகிழ்ச்சியில மன்னன் அவருடைய வீரதீரத்தை போற்றி புகழ்ந்து பல விருதுகளை வழங்கினார். அப்போதான் அமைச்சர்கள் பரஞ்சோதியாருடைய தீவிர சிவபக்தியை பத்தி மன்னருக்கு எடுத்து சொன்னாங்க. அதை கேட்ட மன்னர் ஒரு பக்கம் திகைப்படைஞ்சாலும் தெய்வத்தை போல போற்றி வழிபட வேண்டிய திருத்தொண்டரை போர் முனைக்கு அனுப்புறது மிகப்பெரிய தவறுன்றதை உணர்ந்தார். அதனால ஒரு முடிவுக்கு வந்த மன்னர் பரஞ்சோதியாரை அழைச்சு, இனி நீங்க போர் முனைக்கு போகக்கூடாது, உங்க ஆசைப்படி சிவத்தொண்டுகள்ல உங்களை ஈடுபடுத்திக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிட்டார். என்ன சொல்றதுன்னு புரியாத பரஞ்சோதியார் எல்லாம் சிவனுடைய செயல்னு அத மனசார ஏத்துக்கிட்டார். மன்னர் அவருக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து ராஜ மரியாதையோட ஊருக்கு அனுப்பி வச்சார். அந்த பொண்ணையும் பொருளையும் பரஞ்சோதியார் ஆலய திருப்பணிக்கும் சிவனடியார்களை கவனிக்கிறதுக்கும் செலவு செஞ்சுட்டு வந்தார். சிவனடியார்களுக்கு பணிஞ்சு நின்று தன்னை மிகவும் சிறியவரா காட்டிக்கொள்ற தன்மை கொண்டவரா இருந்ததால எல்லாரும் அவரை சிறு தொண்டர்னு அழைச்சாங்க. அவரை மாதிரியே அவருடைய மனைவி திருவெண்காட்டு நங்கையும் ஒரு நல்ல சிவபக்தையாவும் அன்பானவளாவும் இருந்தா. அவங்களுக்கு சீராளன்ற ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தான். சிறு தொண்டர் மகன் சீராளன் கூடயும் மனைவியுடனும் சேர்ந்து சிவ தொண்டுகள் செஞ்சுட்டு வந்தார். அவருடைய பெருமையை உலகத்துக்கே காட்ட நினைச்சார் சிவபெருமான். தினமும் ஒரு சிவனடியார்க்காச்சு உணவளிக்கிற வழக்கம் சிறு தொண்டருக்கு இருந்துச்சு. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சிவனடியாரும் காணல. சரி, நான் யாரையாச்சும் தேடி கூட்டிட்டு வரேன்னு தன் மனைவி கிட்ட சொல்லிட்டு போக அந்த நேரம் பார்த்து பைரவ சன்னியாசி வேடத்துல சிவபெருமான் சிறு தொண்டர் வீட்டுக்கு வரார். சிறு தொண்டருடைய மனைவி திருவெண்காட்டு நங்கையும் பணிப்பெண் சந்தன மங்கையும் அவரை உபசரிச்சு அமர வேண்ட பெண்கள் மட்டும் வீட்டுல தனிச்சிருந்ததான அங்க தங்க மறுத்த பைரவ சன்னியாசி, அம்மா, நான் இந்த ஊர் திருக்கோயில்ல உள்ள அத்திமரத்து கீழே தான் உட்காந்துருப்பேன், உங்க கணவர் வந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எங்க தேடியும் ஒரு சிவனடியாரும் கிடைக்காத சோர்வோடு வீட்டுக்கு வந்த சிறு தொண்டர் பைரவ சன்னியாசி வருகை பத்தின தகவலை கேட்டதும் கோவில் மரத்தடிக்கு போய் அவரை பார்த்து பணிஞ்சு வணங்கி தன்னுடைய வீட்டுல உணவருந்த அழைச்சார். உடனே அதுக்கு பைரவர், நான் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுவேன், அதுவும் பசுவை தான் சாப்பிடுவேன், அதுக்கான நாளும் சரியா இன்னைக்குதான், அதை உன்னால சமைச்சு தர முடியுமான்னு தான் யோசிக்கிறேன்னாரு. ஓ, இவர் ஆடு மாடுன்னு அசைவம் சாப்பிடுற சிவனடியார் போலன்னு நினைச்ச சிறு தொண்டர், கண்டிப்பா சுவாமி, என்னால முடியும்னு பதில் சொல்ல, எப்பா, பசுனா நீ நினைக்கிறத போல விலங்கினத்தை சேர்ந்த பசு இல்ல, நான் சொல்றது நர பசுன்னாரு. அதாவது தான் சாப்பிட ஒரு மனித உயிர் வேணும்னு கேட்டாரு.